ஞானசம்பந்தர் திருநீலகண்டர் யாழ்ப்பாணரோட பல தலங்களுக்கு சென்று இறைவனை பாடுகின்றார். சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தாயார் பிறந்த இடமான தருமபுரத்தை அடைகிறார். அப்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய உறவினர் எல்லாம் திருநீலகண்டர் யாழ் வாசிக்கிறதுனாலதான் ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சம்பந்தரை பார்த்து வணங்கிட்டு, நான் யாழில வாசிக்க முடியாத மாதிரி ஒரு பதிகத்தை நீங்க பாடி அருள வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சம்பந்தரும் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோர் அப்படின்னு தொடங்குற பதிகத்தை பாடுறாரு. இந்த பாடலை திருநீலகண்ட யாழ்ப்பாணரால யாழ்ல வாசிக்க முடியல. அதனால அவரு தன்னுடைய யாழை முறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்கிறதுக்கு முற்படும் போது சம்பந்தர் அதனை தடுத்துட்டு இதெல்லாம் இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்றாரு.